பிரியமானவர்களே, பொது காலத்தின் ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் இருக்கின்றோம். விசேடமாக இந்த நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கவலைகள், கண்ணீர்கள், இன்னும் பல்வேறு விதமான நோய்கள், வருத்தங்கள், என்னும் வாழ்க்கையே தேவையில்லை என்ற, வாழ்க்கையே வேணாம் என்கின்ற அந்த நிலைக்கு நாங்கள் எங்களுடைய மனதுகளிலே ஒரு இறுதி கட்டத்திற்கு செல்கின்றவர்கள் போல நாங்கள் யோசித்திருக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் விடை தருகின்றதாக ஆண்டவருடைய அந்த இறைவார்த்தை எங்களுக்கு தருகின்றது. இன்றைய நாட்களிலே விசேடமாக மன்றாடுவோம். கண்ணீர்களோடும் கவலைகளோடும் துன்பங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் இன்றைய நாளிலே மன்றாடுவோமாக. இன்றைய நாளிலே ஆண்டவர் தருகின்ற அந்த இறைவார்த்தைக்கு நாங்கள் செவிமடுப்போமாக. மார்க் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம், அதிகாரம் 14 வசனங்கள் 22 தொடக்கம் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகு அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையில் இருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலக்களிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பே என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரை, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. பிரியமானவர்களே, இன்றைய இறை வார்த்தை எங்களுக்கு தருகின்ற செய்தி, கவலைகளை தவிர்த்து அவரில் நம்பிக்கை வைப்போம். கவலைகளை தவிர்த்து எப்படி அவரில் நாங்கள் நம்பிக்கை வைப்பது? கவலைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே பிறப்பிலிருந்து இன்று வரைக்கும் எங்களை தாக்கிக் கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் சொல்லுகின்றார், இறைவார்த்தை எங்களுக்கு சொல்லுகின்றது, சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிக்கும் அஞ்ச மாட்டேன் என்று திருப்பாடல் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகின்றது. கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து வாழ்கிறவர்களின் வாழ்க்கை மட்டும்தான் நிறைவுள்ள வாழ்வாக இருக்க முடியும். துன்பங்கள், துயரங்கள், கவலைகள் இவை அனைத்தும் வாழ்வின் அங்கம். இதுதான் வாழ்க்கை. அந்த துன்பங்களை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை கடவுள் நமக்கு தருகிறார். உண்மையாக தருகிறாரா? நிச்சயமாக நாங்கள் அவரில் நம்பிக்கை வைப்போம் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அதை உணர்ந்து கொண்டு இருப்போம். பிரியமானவர்களே, துன்பங்கள் நாம் எதிர்கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய ஆற்றலில், திறமையில் நம்பிக்கை வைக்காமல் கடவுளின் வல்லமையில் நம்பிக்கை வைக்க வேண்டும். கடவுளின் வல்லமையில் நம்பிக்கையில் வைத்தவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள் என்பது இஸ்ராயேல் மக்களின் வாழ்வில் இருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மிக பெரிய பாடமாக இருக்கிறது.
இதையே புனிதர்களின் வாழ்வும் நமக்கு பறைசாற்றுகிறது. ஒவ்வொரு புனிதர்களுமே துன்பங்களுக்கு மத்தியில் வாழ்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த துன்பங்களுக்கு நடுவிலும் அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். காரணம், அவர்கள் கடவுள் மீது வைத்திருந்த ஆழமான நம்பிக்கை. துணிவோடு இருங்கள் என்ற இயேசுவின் வார்த்தை இதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் வசனம் 28 இயேசு, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். நம் அன்பு ஆண்டவர் இறைவன் நம்மோடு என்றும் இருக்கின்றார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. உண்மையானவர்களே, இறை உறவுகளே, எங்களுடைய இந்த துன்பங்களிலிருந்து நாங்கள் மீளுவதற்கு நிச்சயமாக இறைவனிடம் அமைதியாக ஒரு தனிமையான இடத்திலே இருந்து நாங்கள் வேண்டுதல் செய்யும் போது, செபிக்கும் போது, எங்களுடைய உடைந்து போன உள்ளத்திற்கு இன்னும் மலையுச்சி போல வருகின்ற துன்பங்களுக்கு, இன்னும் மற்றவர்களாலே வருகின்ற வேதனைகளுக்கு, இன்னும் நெருக்கடிகளுக்கு இந்த இதயம் ஆறுதல் அடையும். நிச்சயமாக அந்த ஆறுதலை தனிமையில் இருந்து செபிக்கும் போது தருவார். நிச்சயமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, நான் கலங்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். சில நேரங்களிலே எனக்குள்ளே பலவிதமான சிந்தனைகள் வருகின்றன. வாழ்க்கை என்னத்திற்கு என்று சொல்லி அந்த வாழ்க்கையிலிருந்து நான் மீள வேண்டும், அந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு ஆறுதலை பெற வேண்டும் என்று சொல்லி, அந்த துன்பத்திலிருந்து ஆறுதலை பெற வேண்டும் என்று சொல்லி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் அந்த சிந்தனைகள் மூலமாக நாங்கள் ஒவ்வொரு விதமான வியாதிகளை, வருத்தங்களை நாங்கள் எங்களுக்குள்ளே ஈர்த்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக மன்றாடுவோம். நிச்சயமாக ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையும் வீண் போக செய்ய மாட்டார். நிச்சயமாக எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவார். எங்கள் ஒவ்வொருவருடைய இதயத்திற்கும் மலை போல வருகின்ற வேதனைகளுக்கும் பனி போல அவற்றை மாற்றி விடுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்கின்றது. நம்பிக்கையோடு செபிப்போம். நிச்சயமாக எங்களுடைய இதயம் இதுக்கு நிச்சயமாக அவர் ஆறுதல் தருவார். ஆமென்.